ஒன்று நினைக்க நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே. நான் ஒன்று நினைக்க நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே. அப்பா எல்லாம் நன்மைக்கு தானே, அப்பா எல்லாம் நன்மைக்கு தானே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே ஆதரவே. உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை காத்து கொள்ளும் வழி நடத்தும் அன்பின் தெய்வமே. உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை காத்து கொள்ளும் வழி நடத்தும் அன்பின் தெய்வமே. விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையாய் தாங்கிக் கொள்கிறேன். விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையாய் தாங்கிக் கொள்கிறேன். என்னை கிருபையாய் தாங்கிக் கொள்கிறேன், என்னை கிருபையாய் தாங்கிக் கொள்கிறேன். நல்லவரே வல்லவரே அடைக்கலமே ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே ஆதரவே. உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துதலை தெரியப்படுத்துகின்றோம். கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்று கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை உங்களுக்கு பிரசங்கித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கையில், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். இந்த வசனத்தில் துன்மார்க்கன் அக்கிரமக்காரன் என்று சொல்லி கர்த்தரை அறியாமல் வாழக்கூடிய மக்களை கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. இந்த வசனத்தில் பார்க்கும்போது அநேகருடைய நினைவுகளும் வழிகளும் செயல்பாடுகளும் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. தங்கள் வழிகளிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். தேவன் விரும்புகின்ற திட்டத்திற்கும் தேவனுடைய பாதைகளுக்கும் நேர் ஆப்போசிட் டைரக்ஷனில் தேவனுக்கு தூரமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்கள் எல்லோரையும் தன்னிடத்தில் திரும்பி வரும்படி அழைக்கிறார். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் என்று சொல்லும்போது மனிதர்கள் தேவனை விட்டு தூரமாயிருக்கிறார்கள். தேவனுக்கு எதிரடையான பாதைகளில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேவன் தம்மிடத்தில் அழைக்கிறதை பார்க்கிறோம். மனிதர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஒரு தாயின் கற்பத்திலே கருவாக உருவாகி வளரச் செய்து ஆதரித்து ஒரு மனிதனாக இந்த பூமியிலே பிறக்கச் செய்வது ஆண்டவருடைய செயல். ஒவ்வொரு மனிதனும் தேவனால் உருவாக்கப்பட்டான். முதல் மனிதனை ஆண்டவர் தன் சாயலாக படைத்தார். அந்த மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு விலகிச் சென்றது போல உலகத்தில் தேவனால் உருவாக்கப்பட்டு படைத்த மனிதர்கள் தாங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு விலகி போகிறார்கள்.
என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 50:3 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், துன்மார்க்கர் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்துக்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாவத்தை ஒரு பாய்சனுக்கு ஒப்பிட்டு இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரை விட்டு தூரமாய் போகின்றபடினாலே விஷத்துக்கொப்பான பாவ செயல்கள், பாவ கிரியைகள் அவனுக்குள்ளாக வந்து விடுகிறது. சர்ப்பத்துக்கொத்த விஷத்துக்கொத்த தீய சுவாபங்கள், தீய குணங்கள், பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத செயல்கள் ஒரு மனிதனுக்குள் வந்து தங்கிவிடுகிறது. கர்த்தரை விட்டு தூரமானபடினாலே, தேவனுடைய வெளிச்சம் இல்லாதபடியினால் இருள் அவன் வாழ்க்கையை மூடிக்கொள்ளுகிறது. இருளின் கிரியைகளாகிய பாவக்கிரியைகள் அந்த மனிதனுக்குள்ளே ஆண்டு கொண்டு விடுகிறது. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இளைய குமாரனை குறித்து நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆஸ்திகளையும் சேர்த்து கொண்டு தன் தகப்பன் இருந்த தேசத்தை விட்டு வெகு தூரமாய் சென்று துன்மார்க்கமாய் வாழ்ந்து தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டான். தூரமான தேசத்திற்கு எதற்காக சென்றான்? எப்படி தூரமான சென்ற தேசத்துக்கு, தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு சென்று துன்மார்க்கமாக வாழ்ந்து என்று வசனம் சொல்லுகிறது. தகப்பனோடு அவன் இருந்திருப்பான் என்றால் அவன் ஆஸ்திகள் அழிந்திருக்க மாட்டாதே. அவன் அப்படிப்பட்ட துன்மார்க்கமான நீச வாழ்க்கைக்குள் அவன் போயிருக்க மாட்டான். தகப்பனை விட்டு தூரம் சென்றபடியினாலே அவன் வாழ்ந்த தேசத்தில் அக்கிரமங்கள் அவனை நிறைத்து விட்டதே. அன்பானுள்ளே, உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறதென்றோம், உலகத்தில் பல சீர்கேடுகள் நிறைந்திருக்கிறதென்றோம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்குள்ளும் பாவங்கள், பாவத்தை போன்ற விஷம், பாவங்கள் பிரவேசித்து விடுகிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனையும் படைத்த ஆண்டவர் மனிதர்களை பார்த்து என்னிடத்தில் திரும்புங்கள், திரும்புங்கள் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லும்போது ஒரு காரியத்தோடு ஆண்டவர் ஒப்பிட்டு அழைக்கிறார். நீ உன்னை கெடுத்து கொண்டாய், நீ உன் வழிகளிலும் அநேக நேசர்களுக்கு பின்னால் சென்று உன்னை நீ கெடுத்து கொண்டாய். You have polluted yourself. ஆகிலும் yet I invite you to return unto me. உன்னை நீ கெடுத்து கொண்டாய், இப்பொழுது கெட்டுப்போன நிலைமையில் இருக்கிறாய், பிறரால் நிந்திக்கப்பட்ட தூஷிக்கப்படத்தக்க நிலையில் இருக்கிறாய், உன்னை நீயே கெடுத்து கொண்டாய், ஆகிலும் நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். ஓமானத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கெட்டுப்போன சீர்கெட்ட ஒரு மனைவிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். உன்னை கெடுத்து கொண்டாய், ஆகிலும் என்னிடத்தில் திரும்பி வா. I am ready to forgive you, I am ready to receive you என்ற கருத்திலே ஆண்டவர் அங்கே அழைப்பதை பார்க்கிறோம். தேவன் மக்களை தன்னிடத்தில் திரும்பும்படி அழைக்கும் போது அந்த அழைப்புக்கு சிலர் செவி கொடுத்து கர்த்தரிடத்தில் திரும்புகிறார்கள். அவர்களுக்கு என்ன நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார் என்று
பிந்தின வசனத்திலே பார்க்கிறோம். அநேகர் தேவனுடைய அழைப்பை உதாசீனம் செய்கிறார்கள் அல்லது தேவனுடைய அழைப்பை ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள். Return unto me, this is the calling of God to everyone who are living distance from God. தேவனை விட்டு வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் அழைக்கிற வார்த்தை என்னவென்றால், என்னிடத்தில் திரும்பி வாருங்கள், உங்களை நான் தான் படைத்தேன், உங்களை நான் தான் உருவாக்கினேன், என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்று கர்த்தர் சகல ஜனங்களையும் அழைக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை உண்டு. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய சகல ஜனங்களே, என்னை நோக்கி பாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது நீங்கள் காக்கப்படுவீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று இயேசு அழைக்கிறதை பார்க்கிறோம். தேவன் அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் மனிதனிடத்தில் இருக்கிறது. மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் ஒன்றை வாங்க வேண்டும் வாங்க வேண்டாம் என்ற தீர்மானிக்கக்கூடிய அந்த டிசிஷன், அந்த தீர்மானிக்கும் சக்தி மனிதர்களிடத்தில் இருக்கிறது. தேவனிடத்தின் அழைப்பை கேட்டு தேவனிடத்தில் திரும்புவதும் திரும்பாததும் ஒவ்வொரு மனிதனை சார்ந்தது. சிலர் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து திரும்புகிறார்கள், அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். சிலர் தேவனுடைய வார்த்தை கேட்டாலும் பல முறை கேட்டாலும் தேவனண்டை திரும்பாமல் தொடர்ந்து தங்கள் வழியிலும் தேவனுக்கு விரோதமான வழிகளிலும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, கர்த்தரிடத்தில் திரும்பும் போது கர்த்தர் என்ன செய்வார் என்று ரெண்டு கருத்தை அங்கே இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். If a man return back unto him, he will have mercy on him. அவர் அவன் மேல், தம்மிடத்தில் எந்த நிலையில் இருந்து திரும்பி வந்த அவரிடத்தில் திரும்புகிற மனிதன் மேல் அவர் மனதுருகிறார். வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் அவன் மேல் மனதுருகுவார். அவன் யார்? கர்த்தரிடத்தில் திரும்பினவன். கர்த்தரிடத்தில் திரும்பி வந்த அவன் மேல் கர்த்தர் மனதுருகிறார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனதுருகின எல்லா இடங்களிலும் அற்புதங்களை செய்தார் என்று வசனத்தில் வாசிக்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே திரளான ஜனங்களை கண்டு, இந்த இடத்திலே திரளான ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். அவர்கள் வியாதியஸ்தர்களாக இருந்தார்கள், பல துன்பத்தின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகிலும் அவரிடத்தில் வந்த திரளான ஜனங்களை பார்த்து அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கினார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்தில் இருந்து வெளியே புறப்பட்டு செல்லுகையில் 2 குருடர்கள் இயேசு திரும்பி போகிறார் என்று கேள்விப்பட்ட போது, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். இயேசுவோடு சென்ற மக்கள் கூப்பிடாதே என்று அதட்டுகிறார்கள். அப்பொழுது அவர்கள்
அதிக சத்தத்தோடு எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்கள் சத்தத்தை கேட்டு லூக்கா சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் சத்தத்தை கேட்டு, இயேசு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும். அப்பொழுது இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். அவர்கள் கண்கள் பார்வையடைந்தது. அவர்கள் மேல் மனதுருகின போது அவர்கள் கண்களை திறந்தார். ஜனங்கள் மேல் மனதுருகின போது அவர்கள் வியாதிகளை சுஸ்தமாக்கினார். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே ஒரு குஷ்டரோகியாகிய ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வருகிறார். குஷ்டரோகியாகிய அந்த மனிதன் இயேசுவுக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு என்னை சுகமாக்கும் என்று வேண்டிக் கொள்கிறான். அப்பொழுது இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு அவனை சுத்தமாக்கினார். தன்னிடத்தில் வந்த அந்த குஷ்டரோகியின் மேல் கர்த்தர் மனதுருகி தொட்டு அவன் குஷ்டரோகத்தை சுஸ்தமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மனதுருக்கம் அற்புதம் செய்கிறது. அன்பார்ந்தவர்களே, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாயினூர் என்ற ஊருக்கு நேராக இயேசு செல்லுகிறார். அப்பொழுது அங்கே ஒரு விதவையின் தன் மகன் மரித்து போனான். அவனை அடக்கம் செய்வதற்காக பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார்கள். அவளுக்கு ஒரே மகன். அந்த வாலிப மகன் மரித்ததை அந்த வாலிப மகன் அந்த கூட்டத்தில் அவள் அழுது கொண்டே வருகிறாள். இயேசு அந்த பட்டணத்துக்கு செல்லுகையில் அவள் கூக்குரலை கண்டு கேட்டு கண்ட ஆண்டவர் அவள் மேல் மனதுருகி, ஸ்திரியே அழாதே என்று சொல்வது மட்டுமல்ல, மரித்து அடக்கம் பண்ண கொண்டு போகப்பட்ட வாலிபனை பார்த்து, வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி பாடையை தொட்டார். அவன் எழுந்திருந்தான். மரித்த அடக்கம் பண்ண கொண்டு போகப்பட்ட அவன் உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த விதவையினிடத்திலே கொடுக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். இயேசு மனதிருகின போது அற்புதங்களை செய்கிறார். மனம் திரும்புகின்ற மனிதர்கள் மேல் கர்த்தர் மனதுருகும் போது அவரிடத்தில் திரும்பி வரக்கூடிய மனிதர்கள் வியாதியை சுகமாக்குகிறார். அவரிடத்தில் வந்த கண்களை, குருடர்களை ஆண்டவர் சுகமாக்கினது போல கர்த்தரிடத்தில் நீங்கள் வருவீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்வார். அநேகருடைய வாழ்வில் தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். பட் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வரமாட்டார்கள். ஆண்டவர் சுகமாக்க வேண்டும் என்று விரும்புவார்கள், ஜெபிப்பார்கள். ஆனால் கர்த்தரிடத்தில் திரும்ப மாட்டார்கள். கர்த்தர் தம்மிடத்தில் திரும்புகிற ஒவ்வொருவர் மேலும் மனதுருகிறார். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அந்த இளைஞனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அந்த கெட்ட குமாரன், இளைய குமாரன் என்று சொல்லக்கூடிய நிலையில் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை ஏற்றுக்கொள்கிறான். பாருங்கள், கெட்டுப்போன மனிதன், கெட்டுப்போன மகன், ஆஸ்தியை அழித்து போட்ட மகன் திரும்பி வருகிறதை கண்டபோது அவன் மேல் மனதுருகி அவனை ஏற்றுக்கொண்டு அவனை பிள்ளையாக அங்கீகரித்து அவனுக்கு முத்தம் செய்தான், அவனுக்கு விருந்து செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவிடத்தில் திரும்பி வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார்.
மூன்றாவதாக அந்த வசனத்திலே பார்க்கும்போது, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். தம்மிடத்தில் திரும்பி வரக்கூடிய மனிதர்களை தயை பெருத்திருக்கிறார். மன்னிக்கிறதற்கு, தம்மிடத்தில் திரும்பி வந்த மனிதன் எப்படிப்பட்ட எந்த பாவ நிலை இருந்தாலும் ஆண்டவர் அவனுடைய பாவம் இரத்தாம்பரத்தை போன்று இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்த அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார் என்றால் அந்த மனிதன் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், ஸ்தோத்திரம், முந்தின வசனத்திலே பார்க்கிறோம், அவன் அக்கிரமங்கள், அவன் நினைவுகளிலும் செயல்களிலும் காணப்பட்ட பாவங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவனை மன்னிக்கிறார். ஸ்தோத்திரம், அவனுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். அன்பானுள்ளே, இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்த பாவங்களை மன்னிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. நாம் செய்த பாவங்களை நாமே போக்க முடியாது. என்னொரு ஆசாரியனோ அல்லது என்னொரு புனிதரோ உங்களுடைய பாவத்தை தீர்க்க முடியாது. நாம் செய்த நற்கிரியினாலே நம்முடைய பாவம் நமக்கு நீங்கி போகாதே. நாம் செய்த பாவத்திற்கு தக்க தண்டனையில் விடுதலை செய்ய ஏதோ காணிக்கை செலுத்துவதினாலோ அல்லது வேற எந்த கர்ம கிரியைகளை செய்வதினாலோ நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாது. பாவத்தை மன்னிக்க இந்த பூமியிலே அதிகாரம் பெற்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. நீங்கள் வேதத்தில் மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு திமிர்வாதக்காரனை படுக்கையிலே இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். திமிர்வாதக்காரன் நடக்கவே முடியாது. பல ஆண்டுகளாக திமிர்வாத வியாதியிலே அவன் படுத்து கிடக்கிறான். உறவினர்களோ நண்பர்களோ அவனை ஒரு பாடையில் கட்டி கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது கிறிஸ்து அவனை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறார், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அப்பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த வேதபாரகர்கள், இவர் தேவதூஷணம் சொல்லுகிறார், கடவுள் ஒருவருக்குத்தானே பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு, இவர் பாவத்தை எப்படி மன்னிக்க கூடும் என்று சொல்லி தங்கள் மனதிலே யோசிக்கிறார்கள். இவர் தேவனுக்கு விரோதமான கருத்தை பேசுகிறார் என்று மனதில் நினைக்கையில் இயேசு அவர்களை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாய் எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று கர்த்தராகிய இயேசு சொல்வதை பார்க்கிறோம். பாவம் மன்னிக்கப்பட்டது. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். பரிசேயர்கள் அநேக விருந்தாளிகள் அங்கே கூடியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே அழைக்கப்படாத ஒரு விருந்தினராக ஒரு ஸ்திரீ வீட்டுக்குள் வருகிறாள். அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்றால், குடும்பத்தால் உற்றார் உறவினர்களால் கைவிடப்பட்ட பெண். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவியாகிய ஸ்திரீ என்று அவளுக்கு ஒரு முத்திரை குத்தப்பட்டிருந்தது. ஸோ அவள் கிறிஸ்து இருந்த அந்த வீட்டுக்குள் வந்து, ஸ்தோத்திரம், அவருடைய பாதத்தை முத்தம் செய்து தன் தலையில் அவள் அந்த சீமோனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்து
இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைக்கிறாள். அவள் ஒரு உடைக்கப்பட்ட பெண்மணி. தன் எதிர்காலத்தை குறித்து மிகவும் அவள் கலங்கினாள். எப்படி உயிர் வாழப் போகிறேன் என்று எண்ணினாள். யாரும் அவளை ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு நிலைமையில் அவள் இருந்தாள். அப்பொழுது இயேசுவிடத்தில் வந்த அவளை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோட போ. அன்பானுள்ளே, மனிதருடைய பாவங்களை மன்னிக்க கிறிஸ்து இயேசுவுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பேதுரு பிரசங்கிக்கையில், வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் மனிதர்கள் ரட்சிக்கப்பட பாவ மன்னிப்பை பெற வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்த ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை இலவசமாய் கொடுக்கிறார். அன்பானுள்ளே, வேதம் சொல்லுகிறது, எவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாவ மன்னிப்பு என்பது தேவன் மனிதர்களுக்கு கொடுக்கிற விலையேறப்பட்ட ஒரு ஈவாக இருக்கிறது. இயேசுவின் பாவத்தை மன்னித்தார் என்ற ஒரு நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் தேவையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறார். யாருடைய பாவத்தை மன்னிக்கிறார்? தன்னிடத்தில் திரும்பி வருகின்ற மனிதன். அக்கிரமக்காரன் தன் அக்கிரமத்தையும் துன்மார்க்கன் தன் வழியையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். கர்த்தர் திரும்பி வருகிற அவனுக்கு மன்னிப்பை கொடுக்க தயை பெருத்திருக்கிறார். வேதாகமத்திலே நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே, always our God is ready to forgive the sins of those who come unto him. தம்மிடத்தில் வரக்கூடிய மக்களுடைய பாவத்தை கிறிஸ்து மன்னிக்கிறார். ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுகையில் அவனுடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. அவனுக்கு நித்திய வாழ்வை குறித்த நம்பிக்கை பிறக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்வதற்குள்ள ஒரு மெய் அர்த்தத்தை அவன் கண்டுகொள்ளுகிறான். இந்த உலக வாழ்க்கையின் முடிவிலே கர்த்தரை சந்திப்பேன் என்ற ஒரு நிச்சயத்தை பெறுகிறான். அந்த பாவ மன்னிப்பின் மூலமாகத்தான் அவன் நித்திய ராஜ்யத்தின் பிரஜையாக்கப்படுகிறேன் என்ற நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அன்பானுள்ளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு கர்த்தரை விட்டு தூரமாயிருப்பீர்கள் என்றால், கர்த்தரை விட்டு வெகு தூரத்தில் இருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலோ ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்புங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள். நீங்கள் என்னிடத்தில் திரும்புவீர்கள் என்றால் நான் உங்கள் மேல் மனதுருகி உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வேன். This is the good news of God. அதுவே தேவன் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி. இயேசு யார்? அவர் இரட்சகர். அவர் சகல மக்களையும் தேவனிடத்தில் திரும்பும்படி அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவராய் இயேசுவின் வார்த்தை கேட்கிற நீங்கள் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்பி பாருங்கள். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையினாலே ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தாவே, உம்முடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டதான சகோதர சகோதரிகளுக்காக ஜெபம். உம்மை விட்டு தூரமாயிருக்கக்கூடிய மக்களை அன்றும் இன்றும் என்றும் தம்மிடத்தில் திரும்பும்படி அழைத்து கொண்டே இருக்கிறேன். உம்முடைய அழைப்பின் சத்தத்தை கேட்ட யாவரும் உம்மிடத்தில் திரும்பி வர இந்த வார்த்தையினாலே ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். தேவனுடைய அழைப்பாக இதை ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கர்த்தர் கொடுக்கும் மீட்பை பெற்று ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம்.
திரும்பி வருகிறவர்கள் மேல் மனதுருகி அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே உம்மிடத்தில் திரும்பி வருகிற ஒவ்வொருடைய வாழ்விலும் தம்முடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் விளங்கும்படி செய்யும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.